நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NN TV, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN TV. திருவிளக்கு ஏற்றுதல். அன்பின் சொரூபமாம் முதல் முகத்தினை விசாலாட்சி வைரவனாட்சி அவர்கள் ஏற்றுகிறார்கள். மகிழ்ச்சியின் துவக்கமாம் இரண்டாம் முகத்தினை மெய்யம்மை சோமசுந்தரமாட்சி அவர்கள் ஏற்றுகிறார்கள். விருந்தோம்பலின் நிலைப்பாடாம் மூன்றாம் முகத்தினை உமாவல்லியப்பனாட்சி அவர்கள் ஏற்றுகிறார்கள். நற்குணத்தின் வடிவமாம் நான்காம் முகத்தினை மங்கையர்க்கரசி லட்சுமணனாட்சி அவர்கள் ஏற்றுகிறார்கள். நற்பண்பின் விருட்சமாம் ஐந்தாம் முகத்தினை அன்னமயில் வைரவனாட்சி அவர்கள் ஏற்றுகிறார்கள். முதலாவதாக மதுரை ஸ்ரீ மீனாட்சி அன்னதான ட்ரஸ்டை பாகனேரி திரு முத்துப்பாலனா கண்ணப்ப செட்டியார் அவர்கள் தொடங்கி வைத்து பிறகு நிகழ்ச்சியை தொடங்கும். இன்றைய தினம் நமது நகர விடுதியில் காலை உணவு திட்டம் சிறப்பாக ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற உள்ளது. நமது விடுதியில் புதிய 10 டீலக்ஸ் ஏசி அறைகள் மற்றும் லிஃப்ட் வசதி ஏற்படுத்தியவுடன் அதிகமான அளவு வெளியூரில் இருந்து நகரத்தார் பெருமக்கள் இங்கு வந்து தங்குகின்றனர். அவர்களின் வசதிக்காக காலை உணவு திட்டம் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருடத்தின் முதல் நாளான இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள காலை உணவு திட்டம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. மதுரையில் ஆரம்பிச்சிருக்கீங்க, திருச்செந்தூரில் ஆரம்பிப்பது கோயிலுக்கு மட்டும்தான் வருவார்கள், பழனியில் ஆரம்பித்திருப்பது கோயிலுக்கு மட்டும்தான் வருவார்கள். மதுரையிலே அப்படி அல்ல. மதுரையிலே ஹாஸ்பிட்டல் போகக்கூடியவர்கள் வருவார்கள். ரெண்டாவது, காலையில் வந்துவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பையை நகரவெடியில் வைத்து விட்டு செல்பவர்கள் நிறைய பேர் வருவாங்க. பெர்மனண்டாக தங்கியிருப்பவங்க இருப்பாங்க, ரூமில் தங்கியிருப்பவங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நடத்துவது உங்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கும் என்று பல பேர் என்னிடம் சொன்னார்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு வழிமுறையை மிக சரியாக எங்களுடைய தலைவர், அந்த அமைப்பினுடைய தலைவர் நெற்குப்பை வைரவன் அவர்கள் ஒரு சேலஞ்சாக போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த அன்னதான திட்டம் வெகுகாலமாகவே என் சிந்தனை இருந்து திருச்செந்தூர் வருஷம் திருச்செந்தூர் சித்திரமா 1ஆம் தேதி அங்கே இருப்போம். அப்போ அதில் போர்டு போட்டிருப்பா இன்றைய அன்னதானம் நாருன்ட்டு. இதை பார்த்த போதெல்லாம் நம்ம ஊர்லேயும் இதை செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க அதை செஞ்சுட்டாங்க. ஏன்னா சொக்கநாத பெருமான் குண்டோதரனுடைய பசியே போக்குனவர். அதனால் பசி போக்குவது வடக்கு கோபுரத்துக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய நகரத்தார் சங்கம் பசி போக்காம வேற யார் பசி போக்க முடியும்? மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை முடிந்தவுடன் அந்த அன்னக்குழி மண்டபம் என்று கூட இங்கே அருகில் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். குண்டோதரனுடைய பசியையே போக்கின இடம் மதுரை. ஆகையால் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தலத்தில் இந்த அன்னதானத்தை செய்வது, அந்த அன்னதானம் செய்வதற்கு ஊன்றுகோலாக இருப்பது என்பது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு செயல். தோழர் ஜீவா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், என்னதான் ஆற்றில் இருந்து அரகரான்னு கத்துனாலும் சோத்துல இருக்காயா சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் நம்ம என்னதான் முற்றோதல்கள் அது இது கும்பாபிஷேகம் எல்லாம் சொன்னாங்க, மரகத விநாயகர் கும்பாபிஷேகம் அப்படின்லாம். ஆனால் மனிதனுடைய பசி என்பதை போக்குவது தான் ஆகச்சிறந்த தர்மமாக கருதப்படுகின்றது. அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்து தன்னுடைய ராசிக்கரங்களால் துவக்கி வைத்திருக்கின்ற அன்பு அண்ணன் கண்ணப்பண்ணன் அவர்களே, அவங்க துவக்கி வச்சது ரொம்ப பொருத்தமான விஷயம். அவங்க தொட்டது தொலங்கும், அவர்கள் திறந்து வைப்பது வளரும், அவர்கள் வாழ்த்து நம்மை வாழ வைக்கும். நம்பி ஹரி தியாகராஜன் போகிற போக்கில் 2 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கைதட்டலை வாங்கிட்டு போயிட்டாங்க.
யாருக்காவது படம் பார்க்கணும்னா என்னை கேளுங்க, 2 டிக்கெட்டு கொடுத்துட்றேன். அந்த அன்னதானங்கிற போது நார்மலாக எல்லாரும் மத்தியான சாப்பாடு போடுறது தான் விரும்புவோம். விரும்புவோம்னா ஒரு ரொட்டீனாக அதான் செஞ்சிட்டு இருப்போம். ஆனால் முக்கியமான தேவைன்னு அவங்க இதை பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து தங்குறவங்க காலையில் ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ அல்லது இங்கே வந்து தங்குறதே எதுக்கு தங்குறாங்க, ஒன்று சுவாமி தரிசனத்துக்கு போகிறாங்க அல்லது ஏதோ கடைக்கு இன்னைக்கு போகணும் இல்லை டாக்டர்கிட்ட போகணுங்கிறதுக்காக போகணும். அந்த நேரத்தில் காலையில் குளிச்சுட்டு நம்ம ஒரு ஹோட்டலை தேடி சாப்பிட்டுட்டு அப்புறம் போகணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே அன்னதானம் காலையில் உணவு திட்டம் கொடுக்கும்போது என்னென்னா, வீட்டில் ஆச்சியும் செட்டியார் வந்திருந்தா ஆச்சி ஒரு வேலையை பார்த்துருக்கும்போது செட்டியார் சாப்பிட்டு வந்துடலாம், அப்புறம் போய் ஆச்சி சாப்பிட்டுக்கலாம். இவங்க பாக்கி வேலையை கொடையை முடிச்சு வச்சுட்டு போகும்போது டைமும் சேவ் ஆயிரும். இது போன்ற ஒரு அருமையான திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிற திரு வைரவன் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாக குழுவினருக்கும் அதில் பங்கு பெற்றிருக்கிற மதுரை நகரத்தார்களுக்கும் நகரத்தார் சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மதுரை உள்ளே நுழைஞ்சோடனே உள்ளே வர்றதுக்கு டோர் ஸ்டெப் போகிறதுக்கு கார் இல்லை ஃபெசிலிட்டி. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா மிக சிறப்பாக சங்கத்தை மாற்றி வைத்திருந்தார்கள். நானும் ஒரு முறை முன்னாடி வந்திருக்கிறேன். இப்போ ரொம்ப அருமையாக ரூம்ஸ் எல்லாம் பார்த்தேன், மேலே போய் எல்லாம் காமிச்சாங்க, எல்லாம் சுற்றி ரொம்ப அற்புதமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இன்றைய தேவைக்கு எனக்கு இன்னைக்கு பிள்ளைகள்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டுட்டு தான் வருது ஊர்களுக்கு. அது மாதிரி இங்கே எல்லா விஷயங்களையும் அவங்க ரூம்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ணன் வந்து வைரவண்ணன் வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து நான் காலை உணவு திட்டம் அங்கே நாங்கள் பள்ளியில் போய் சாப்பிட்டோம். காலையில் மதியானம் 2 வேளையும் ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த தருணத்தில் நான் மிஸ் பண்ண விரும்பலை அவங்கள. ஆனால் திருச்சி கட்டாயம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு. காலை உணவு திட்டம் வந்து தோன்றியதுக்கு காரணமே வந்து அண்ணன் வந்து நம்ம வைரவனை மெட்ராஸ் எங்கள் சங்கத்துக்கு வந்திருந்தாங்க, சிறப்பு விருந்தினராக தலைவராக வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் ஊரில் மதுரையில் ஆரம்பிக்கணும்னா உடனே செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னேன். எதுவுமே நினைக்கல. உடனே எங்கள் ஊரில் ஒரு டக்குன்னு சேர்ந்துட்டாங்க. மீதி இன்னொரு 4-5 பேருக்கு இடமே இல்லை எங்கள் ஊரில். அப்போ ஏன்னா அவங்க சொல்லிவிட்டு அவங்க ஒரு 2 பேர் சேர்த்துட்டாங்க. அதனால் கரெக்டாக ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் இது வந்து இதனுடைய ஃபுல் பெருமை வந்து வைரவனுக்கு தான் சேருவாங்க. அவன் சொன்னதுனால தான் நான் செஞ்சேன். யாரும் தூண்டுகோல் இல்லாட்டி செய்ய முடியாது. அதனால் இது வந்து உள்ளபடியே நான் வந்து இன்றைக்கி மேடையில் நிற்கிறேன்னா அந்த 20 பேரால் தான் நிற்கிறேன். அவங்கள முதல்ல நான் வாழ்த்திப்பட்டு தான் நான் மற்றதே பேசணும். அதனால தான் முதல்ல நான் அவங்கள முதல்ல கூப்பிட்டுறேன். முதல்ல ஒவ்வொருத்தரை கூப்பிடுங்க. அதாவது பாரதியார் அந்த காலத்தில் சொன்னார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனின் ஜெயத்தினை அழித்திடுவோம் என்று கூறினார். வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றும் கூறினார். இதிலிருந்து மனிதருக்கு உணவு முக்கியம். அந்த உணவும் அவர்கள் மிக சிரமப்படாமல் கிடைத்தால் மிக மிக நன்று. அதாவது வீடு தேடி வரும், உங்கள் இல்லம் தேடி வரும் உணவு என்பது போன்று மதுரை நகரவிடியில் தங்கியிருப்பவர்களுக்கு இங்கே உணவு வழங்கக்கூடிய திட்டம் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் என்னுடைய பாரியாள்னா மனைவி துணைவி நாகம்மை அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது இங்கே ரூமில் தங்கியிருக்கவங்க காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து ஓட்டலை தேடி போகாமல் அவர்கள் இருக்கக்கூடிய இல்லம் தேடி வரும் உங்கள் உணவு என்பது போன்று அவருடைய இருக்குமிடத்திலே உணவு வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை இதற்கு முன்னோடியாக இருந்து செயல்பட்ட எங்கள் ஊர் சுற்றுலா வேந்தர் வைரவன் அவர்களுக்கும் அவர்கள் உள்ளிட்ட குழாத்தினர் அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பிலும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டின் துவக்கமாக இன்றைய தினம் நமது நகர விடுதியில் காலை உணவு திட்ட விழா மிகவும் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து செவ்வனே நடைபெற உள்ளது. எல்லோருடைய ஒத்துழைப்புடன் இனி வரும் காலங்களிலும் இத்திட்டம் இன்னும் மென்மேலும் விரிவாக்கம் கண்டு நகரத்தார் பெருமக்கள் பயன்பெற்று சிறப்புற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். திரளாக வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், மேலாண் நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள், இளைஞர் சங்கம், மகளிர் சங்கம்
திருநகர் சங்கம், பழமுதிர்ச்சோலை சங்கம் மற்றும் பல நகரத்தார் அமைப்புகளுக்கு மிக்க நன்றி. இங்கே வருகை புன்ற வைரவன் கோயில் புதிய நிர்வாகிகளுக்கு மிக்க நன்றி, அவர்கள் வெற்றிக்கும் நன்றி மற்றும் சங்கத்து ஆஃபீஸ் பேரர்ஸுக்கும் நன்றி. இவ்விழாவை தொகுத்து வழங்கிய எங்கள் பங்காளி தேவகோட்டை சுந்தரேசன் மற்றும் செல்வி சுரணா அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும்.